ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பறவை. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வெப்பனும் இருக்குது. சில வெப்பன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அன்லாக்கில் இருக்குது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் இருக்குது. இந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா சுட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேம் பிளே வீடியோ போடணுங்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார் போய்கிட்டு இருக்குது. ஓ மை காட், காரை பார்த்தீங்கன்னா அந்த சைடு தூக்கி வீசிருச்சு. இது ஆக்சுவலாக ராக்கெட் லான்ச்சர் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிரெனேடு லான்ச்சர்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. ஓ மை காட், சிட்டி போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளைய தாக்குறாங்க. ஒரு பறவை கையில் பார்த்தீங்கன்னா கன் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எட்டி உதைக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா தாக்குறதுனால சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு சுடு தான், கார்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுவுது. இவங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுறாங்க. ஓ மை காட், நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெப்பனை எடுக்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கன்னி வெடி எடுத்துருக்குறோம். இதை ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் எந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஒரு பறவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டில் பார்த்தீங்கன்னா வெப்பனை வச்சுருக்குறோம். ஓ மை காட், வேற லெவலான பறவைன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்னி வெடியை ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெடியாக பார்த்தீங்கன்னா வரும். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா வெடியை போட்டோன்னே ஓ மை காட், ஒரு காரு பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் காரில் மோதி பயங்கரமான டேமேஜு. ஓ மை காட், போன தடவை நம்ம கன்னில் டேமேஜ் வந்ததோடு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வெடி அதிக டேமேஜை பார்த்தீங்கன்னா தருது. ஓ மை காட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓ மை காட், காரு பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிட்டு போய் விழுகுது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான டேமேஜை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓ மை காட், இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. ஓ மை காட், பயங்கரமான தாக்குதலை பார்த்தீங்கன்னா அந்த கன்னி வெடி ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. டேமேஜும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா தெரியாமல் செதறிடுது. நம்ம கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வேறு ஒரு வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் மாதிரி தெரியுது. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கன்று இருக்குது. இந்த கன்னை வச்சு தாக்கி பார்ப்போம் எந்த அளவுக்கு டேமேஜ் வருதுங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓ மை காட், அந்தளவுக்கு டேமேஜ் வரல, கரெக்டாக சுட முடியல. நம்ம கீழே போனால் தான் கரெக்டாக சுட முடியும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டேமேஜை ஏற்படுத்தலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேதாரத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டோம். கரெக்டாக சுட்டனால ஓ மை காட், ஒரே ஒரு புல்லட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கீழே விழுந்துடுறாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெட்ஷாட்டு. ஓ மை காட், நமக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்குது. நம்மளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாக்குறாங்க. நம்மளோட ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓ மை காட், கரெக்டாக ஹெட்ஷாட் வச்சு இதில் அடிக்க முடியுது. அவ்வளோதான், ஆல்ரெடி போன வீடியோவிலே இந்த வெப்பனெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியாச்சு. இது எனக்கு தெரிஞ்சு AK-47 நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஓ மை காட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா புல்லட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பறவை பாருங்கள் என்னென்ன வெப்பனெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பனை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணாமையே இருக்குது. நம்ம கையில் இருக்கிற AK-47 எந்த அளவுக்கு டேமேஜை ஏற்படுத்துதுங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு தண்ணி பைப் இருக்குது, அதை சுட்டு உடச்சாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா பீச்சை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பைப்பை உடச்சது தெரிஞ்சு போச்சு. போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சிட்டி போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்குது. நம்மளோட ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
பயங்கரமான டேமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுது. ஏன்னா ஏகப்பட்ட சிட்டி போலீஸ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நம்ம மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டு இருக்குது. ஓ மை காட்! நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு நபர் எட்டி உதச்சிட்டாப்புல. பழையபடி பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா வெப்பனையும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இந்த வெப்பன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. இது கிரெனேட் லான்ச்சர்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கிரெனேட் லான்ச்சராக தான் இருக்கும், இல்லைன்னா ராக்கெட் லான்ச்சராக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேமேஜை பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்துது. நம்ம பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா தாக்கலாம். இந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் போகுது, கரெக்டாக சுட்டோம். பார்த்திங்கன்னா அந்த இடமே ரோடே டிராஃபிக் ஆயிடுச்சு. அந்த காரோட நிலமையை பாருங்கள், பெண்டாயிருச்சு அப்படியே. ஓ மை காடு! கார்லாம் பார்த்திங்கன்னா உரு தெரியாமல் செதறுது. பழையபடி தண்ணி பைப்பை சுட்டு உடச்சாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் சகஜமாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் அந்த அளவுக்கு பயந்த மாதிரி தெரியல. ஆனால் போலீஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேலே தாக்குதல் நடக்குது. கரெக்டாக சுட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா சுட்டு டேமேஜை பார்த்திங்கன்னா ஏற்படுத்திடலாம். ஓ மை காட்! அந்தளவுக்கு மேலே இருந்து தாக்குதலை ஏற்படுத்த முடியல. ஆனால் காரில் பார்த்திங்கன்னா நல்லாவே டேமேஜ் ஆகுது. இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான சேதாரத்தை பார்த்திங்கன்னா இந்த பறவை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கும். அதை யாரும் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் தான் இருக்குது. பழையபடி பார்த்திங்கன்னா போலீஸ்கார்லேருந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடக்குது. ஆனால் போலீஸ்காரை சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜ் பண்ணியாச்சு. என்ன தான் நம்ம போலீஸ்காரை டேமேஜ் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கார் பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மேலே பயங்கரமாக தாக்குதல் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே தள்ளி ஆகணும். பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆகலை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடக்குது. ஒரே ஒரு கிரெனேடு தான் பார்த்திங்கன்னா மொத்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுது. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா வந்தாச்சு, கிரவுண்டுக்கு வந்தாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான டேமேஜு. இந்த தடவை பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு வெப்பனை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எல்லா வெப்பனையும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தியாச்சு. இந்த இடத்துல நம்மளால் வெப்பனை பார்த்திங்கன்னா வாங்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா காயின்ஸ் தேவைப்படுது. நம்ம பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒர்க் ஆகல. நமக்கு இன்னும் காயின்ஸ் தேவைப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா காயின்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வரலையா என்னமோ, எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த வெப்பன் ரொம்ப மோசமான வெப்பனு, அந்தளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாது. இது என்னது பேங்கா? இது எந்த மாதிரி அட்டாக்கை ஏற்படுத்தும்னு தெரில. பார்த்திங்கன்னா பேங்குன்னு வருது. இந்த வெப்பனை பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் ஆகணும். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போது மக்கள் இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா போயிடலாம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அதிக மக்கள் பார்த்திங்கன்னா நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஹலோ சார், எப்படி இருக்கிறீங்க? பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி வேஸ்ட்டு. யாரையுமே டேமேஜ் பண்ணல, காரையும் டேமேஜ் பண்ணல, நடந்து போகிறவங்களையும் டேமேஜ் பண்ணல. சிம்பிளாக பார்த்திங்கன்னா பேங்குன்னு வருது. அந்த வீணாக போன கன்னை கீழே போட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாஸை பார்க்க பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் பார்த்திங்கன்னா கொடுப்பாப்புல. அந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா நம்ம முடித்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா காயின்ஸ் கிடைக்கும். நம்ம பாஸை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்தாச்சு. நம்ம பாஸும் ஒரு வகையான பறவை தான். நமக்கு பார்த்திங்கன்னா மிஷின் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன ஒர்க்கை பார்க்கணுன்னு காட்டுது. பிரேக் த பாட்டிலை கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா நம்ம அதை உடைக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிஷினு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலை பார்த்திங்கன்னா தொலைவி கண்டுபிடிக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓ மை காடு! நம்ம பாட்டுக்கு செவுத்தில் இடித்து பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் வந்துருக்குது. நம்மளோட ரெக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டி போச்சு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டேபிளுக்கு மேலே தான் பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருக்குது. இதை எப்படி பிரேக் பண்ணுறது? நம்ம நகத்தை வச்சு இதை கீழே தள்ள முடியுமாங்கிறது தெரியல. இந்த டேபிளுக்கு மேலே ஃபஸ்ட்டு போய் ஆகணும். பறந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேபிளுக்கு மேலே வந்தாச்சு. பீஸாலாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நகத்தை வச்சு ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டில் நகருது, லைட்டாக தான் நகருது. ஆனால் அந்தளவுக்கு டேமேஜை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலை. இந்த இடத்துல 2வது பாட்டில் இருக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வரல. கீழே தூக்கி போட்டு பார்ப்போம். ஓ மை காட், உடஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாட்டிலையும் தூக்கி போட்டுடலாம். தூக்கி போடை. ஓ மை காடு, சில்லியாக போயிடுச்சு. இந்த இடத்துல பீஸா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 பாட்டிலை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாட்டில் கிடச்சிது. அதே மாதிரி ஒரே இடத்துல 2 பாட்டில் இருக்குமா இல்லை தனித்தனியாக பாட்டில் இருக்குமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காட்டுது. நமக்கு பார்த்தீங்கன்னா சிரமப்பட வேண்டியதில்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போனோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ட போக போக மீட்ரு பார்த்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கிறோங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் பார்த்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லொக்கேஷன் காட்டுது. பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுது. ஓ மை காடு, பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சந்து பொந்து எல்லாம் பூந்து வரும். ஓ, ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பாட்டிலை கையில் வச்சுட்டு சரக்கு அடிக்கிறாப்லையா? ஓ மை காடு. ஓ ஓ பாட்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த நபரை பார்த்தீங்கன்னா நான் தூக்கிட்டேன். அடுத்து இங்கே ஒரு ஆள் இருந்தாப்புல. அவர் கையில் பார்த்தீங்கன்னா பாட்டில் இருந்தது. அவர் எங்கேயோ ஓடிட்டாப்புலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாட்டிலை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி உடச்சாகணும். சந்து பொந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பறந்து போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2வது லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கையில் பாட்டில் வச்சு என்னமோ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, இந்த தடையும் பாட்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த நபரை தூக்கிட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு 1100 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அது டாலரில் காட்டுது. ஓ மை காட், இடிச்சு கீழே விழுந்துருவோம். கொஞ்சம் தள்ளி பறக்கணும். நம்ம பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணி ஆகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுது பாருங்கள். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் ரூம் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெப்பனை பார்த்தீங்கன்னா நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோவும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணனால நமக்கு ஒரு வெப்பன் கிடச்சிருக்குது. இது என்ன வெப்பனுன்னு தெரில. ஆனால் இந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு கத்தி மாதிரி தெரியுது. ஓ மை காட், இந்த பறவை பாருங்கள் பயங்கரமாக கத்தி சுற்றுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.